வெல்கம் டு Axel Academy. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்ஸ். நாம் அந்த மேக்னெட்ஸ் வச்சு நிறையவே விளையாடி இருப்போம். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். How do we discover magnets? கதைகளின் படி பார்த்தோன்னா கிரீஸ் நாட்டில் மேக்னஸ்னு ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருக்கார். அவரோட ஆடுகளை பக்கத்தில் இருக்க மலைப்பகுதிகளில் மேய்க்கிறார். அவர் கையில் ஆடுகளை ஒழுங்குபடுத்த ஒரு கம்பு வச்சிருக்காரு. அந்த கம்போட முனையில் ஒரு அயன் பீஸ் இருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி போகிறப்ப ஒரு மலைப்பகுதிக்கு போகிறாரு. அப்போது அவர் கையில் இருந்த அந்த கம்போட அயன் பீஸ் மலையில் ஒட்டிக்குது. அப்புறம் தான் அங்கே இருக்க மக்களுக்கு அந்த மலைக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரிய வருது. அந்த மலை ஒரு நேச்சுரல் மேக்னெட். நெக்ஸ்ட் நாம் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் இஸ் பார் மேக்னெட். இதை நாம் நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சச் அஸ் டெலிஃபோன்ஸ், ரேடியோஸ் அண்ட் டெலிவிஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஷேப்டு மேக்னெட்ஸ். இது அதிகமாக ஹெவி மெட்டல்ஸை தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. Next one is cylindrical shaped magnets. Its major use in medical treatment. And finally circular magnets. இதை ஸ்பீக்கர்ஸ், இயர்ஃபோன்ஸ், மோட்டார் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் போல்ஸ் ஆஃப் மேக்னெட். இதில் நம்ம மொத்தம் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு மேக்னெட் எடுத்து அதுக்கு மேலே ஸ்மால் அயன் பீசஸை கொட்டுறோம். அப்படி கொட்டுறப்போ அந்த அயன் பீசஸ் எல்லாமே மேக்னெட்டோட 2 கார்னர்ஸில் அதிகமாக ஒட்டுறதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2 கார்னர்ஸை தான் நாம் போல்ஸ்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மேக்னெட்டை ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு சைடில் ஒரு அயன் பின்னை நூலில் கட்டி வச்சிடறோம். மேக்னெட் அந்த பின்னை இழுக்குது. அதனால அந்த பின் ஏர்லேயே இருக்குது. நாம் இந்த மேக்னெட்டை சாய்ச்சாலும் அந்த பின் கீழே விழாமல் இருக்குது. இதை தான் நாம் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நவ் ஹவு டு டிட்டர்மைன் த போல்ஸ் ஆஃப் அ மேக்னெட். நாம் ஏற்கனவே போல்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போது அதுக்கு நேம் கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு மேக்னெட்டை கட்டி தொங்க விடுறோம். நார்மலாக அந்த மேக்னெட் தொங்க விட்டதும் சுற்ற ஆரம்பிக்கும். சுற்றி முடித்து அந்த மேக்னெட் நார்த் சவுத் டைரக்ஷனில் வந்து நிற்கும். மேக்னெட்ஸில் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது நார்த் போல்னும், சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது சவுத் போல்னும் நம்ம நேம் கொடுக்குறோம். இதை நம்ம எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் நார்த் சவுத் போல்ஸ் மாறாமல் அதே டைரக்ஷனில் தான் வந்து நிற்கும். ஸோ இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் காம்பஸ் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் லைக் போல்ஸ் அண்ட் அன்லைக் போல்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். 2 மேக்னெட்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு மேக்னெட்டோட நார்த்து போலும் இன்னொரு மேக்னெட்டோட சவுத்து போலும் பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா தே வில் அட்ராக்ட் ஈச் அதர். ரிமெம்பர், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போனா லைக் போல்ஸ் என்னாகும்? தே ரிப்பல் ஈச் அதர். நார்த் போல் பக்கத்தில் நார்த் போலோ அல்லது சவுத் போல் பக்கத்தில் சவுத் போலோ கொண்டு வந்தோம்னா தே வில் ரிப்பல் ஈச் அதர். ஃபைனலி ஹவு டு மேக் யுவர் ஓன் மேக்னெட்ஸ். ஒரு அயன் பீஸை மேக்னெட்டாக மாற்ற முடியுமானா முடியும். ஒரு சின்ன அயன் பீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பின்னை எடுத்துக்கோங்க. நம்ம மேக்னெட்டை வீடியோவில் உள்ள மாதிரி ஏதோ ஒரு போலை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அந்த அயன் பீஸ் மேலே தேய்ங்க. இந்த ப்ராசஸை கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பின்னுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நாம் ஒரு அயன் பீஸை மேக்னெட்டாக மாற்றலாம். தேங்க்யூ கைஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல். See you in another video. Don't forget to subscribe, like and share this video.